குட்டிக்காக சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தேன். அவன் சாப்பிடவும் இல்ல, சாப்பாடு எடுத்துட்டும் போல. ஏன் என்னவா அவனுக்கு? ஆபீஸ்லயே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஓ அதான் அத்தை முகம் இப்படி சுருங்கி போயிடுச்சோ. சரி, என்ன சமைச்சீங்க இன்னைக்கு? என்னோட ஃபேவரட் லெமன் ரைஸும் பொட்டேட்டோவுமா. வாவ், செம்மையா இருக்கு அத்தை. இந்தாங்க, நீங்களும் ஒரு வாய் சாப்பிடுங்க. வேண்டாம். அவன் தான் வச்சுட்டு போயிட்டான்ல அத்தை, இன்னும் அதே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா எப்படி? அப்படி இல்ல பவி, உனக்கே தெரியும், நான் தான் அவனுக்கு எல்லாமே தினசரி பார்த்து பார்த்து செய்வேன். ஆனா இன்னைக்கு அவனே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு போயிட்டான். நல்லதா போச்சுன்னு நினைச்சுக்கோங்க அத்தை. உங்க புள்ளைக்கு பொறுப்பு வர வேண்டாமா? ஆனா இது பொறுப்பு வர மாதிரி தெரியல பவி. அவனுக்கு என் மேல கோவம். அவன் கோவம்லாம் எந்த மூளைக்கு எத்தனை நாளைக்கு இருக்க போகுது? ஃப்ரீயா விடுங்க அத்தை. இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணுவீங்களா? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா என்னோட மனசு கஷ்டமா இருக்கு. நீயே சொல்லு, அவனை விட்டா எனக்கு வேற யார் இருக்காங்க? அத்தை, இதெல்லாம் ரொம்ப ஓவர் சொல்லிட்டேன். இங்க ஒருத்தி குத்துக்கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்க, நான் உங்க கண்ணுக்கு தெரியலையா? அச்சோ, நான் அப்படிலாம் சொல்லல. நீ இருக்க. ஆனாலும் நான் வாழறது என் குட்டிக்காக தானே. ஆனா இப்படிலாம் இப்போ சமீபத்துல என் மேல நிறைய கோச்சிக்கிறான். அத்தை, அப்படி இல்ல அத்தை. சாப்பாடு வெளியே பாத்துக்கிறேன்னு சொல்றது தப்பு இல்ல. ஆனா அவன் அத முன்னாடியே சொல்லிருக்கணும். சரி, அது விடுங்க அத்தை. இதுக்கெல்லாம் எதுக்கு இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? என்னவோ என் மேல அவனுக்கு கோவம். ஆனா அந்த கோவம் ஏன்? ஐயோ அத்தை, உங்க குட்டி இது வரைக்கும் உங்ககிட்ட சண்டை போட்டதே இல்லையா? இல்ல கோவப்பட்டதே இல்லையா? அதுக்கப்புறம் வந்து அம்மா அம்மான்னு உங்களை அவன் கொஞ்சம் பேசினதே இல்லையா? சொல்லுங்க. ஆமால. ஆமாவா இல்லையா? ஆமாதான். அப்புறம் என்ன, விடுங்க அத்தை. சொல்லு அத்தை. பவி, உருளைக்கிழங்கு பொரியலும் சாதமும் நல்லா இருந்ததா? சூப்பரா இருந்தது அத்தை. என் செல்லம். இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு முழுக்க முழுக்க என் அம்மா மட்டும்தான் காரணம். குட் மதர். நான் உங்களுக்கு இன்னொருத்தரை அறிமுகப்படுத்தணும். பாத்தீங்களா, மறந்தே போயிட்டேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டா யாரை கூப்பிடலான்னு யோசிச்சப்போ என்னோட ரொம்ப வருஷத்து ஃப்ரெண்ட், என்ன மாதிரியே அம்மா சென்டிமெண்ட் உள்ள ஒருத்தர், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சவர் தான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர் யாரு மச்சான்? தெரியுமா? யாருன்னு கெஸ் பண்ண முடியல. ஓகே, நானே சொல்லிடுறேன். மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன், தி ஃபேமஸ் ஷெஃப். போன வருஷம் நம்ம கம்பெனில பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு எனக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு போன எம்டி கிட்ட கேட்டேன். அவரோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் மிஸ்டர் சந்தோஷ். தேங்க்யூ. May I now request Mr. Harikrishnan இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்ட அவர் கையால சந்தோஷ்க்கு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். So please. இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டு கொடுக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சின்னதா ஒரு விஷயம் பேசலாம்னு தோணுது. பேசலாம். பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை எப்படி வளர்த்தாங்கிறதுல தான் இருக்கு. ஆனா ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு, எந்த தாயும் தன்னுடைய புள்ளைய தருதலையா வளர்க்கணும்னு நினைக்கவே மாட்டான். தம் புள்ள பெரிய ஆளா வரணும், உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஏதாவது சாதனை பண்ணணும், வாழ்நாள் முழுக்க அவன் சந்தோஷமா இருக்கணும்,
அவன் கவலையே படாம வாழணும், அவன் கண்ணுல கண்ணீரே வரக்கூடாது. இவ்வளவுதாங்க எல்லா அம்மாவோட ஆசையும். ஆனா பாருங்க, பசங்களுக்கு அந்த அம்மாவோட மனசு அவ்வளவோ புரிய மாட்டேங்குது. சில பேருக்கு அற்புதமான அம்மா கிடைச்சிருந்தாலும் தாயினமோ சுயமா பூமியில இருந்து கிளம்பி வந்த மாதிரி அவங்களுக்கு தோணிடுது. அப்படி யாருக்கெல்லாம் தோணுதோ அவங்க அவங்க அம்மாவை மதிக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். இன்னும் சொல்ல போனா ஒரு வேலைக்காரியை விட கேவலமா ட்ரீட் பண்ணுவாங்கன்னு தான் அர்த்தம். நமக்காக வாழற அம்மாவுக்கு என்ன செய்யணுங்கிறத விட்டுட்டு வீட்டுல 3 வேளையும் தண்ட சோறு தின்னுகிட்டு இருக்கிற அம்மா நமக்கு என்ன பண்றான்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த அறிவாளித்தனத்தை நான் பல இடத்துல பார்த்திருக்கேங்க. அம்மாங்கிறது யூஸ் அண்ட் த்ரோ கப் இல்லைங்க. நெஞ்சுக்குள்ள புதைச்சு வச்சு கடைசி வரைக்கும் கும்பிட்டுட்டே இருக்க வேண்டிய சாமிங்க, குலசாமி. She is not a damn it use and throw cup. ஆனா பல பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? சாம்பார்ல கிடக்கிற கருவேப்பிலை மாதிரி அதை தூக்கி ஓரமா வீசிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன்ல இந்த மாதிரி ஸ்பீச் எதுக்கு கொடுக்கறாரு? எதுக்கு இந்த தேவையில்லாத ஸ்பீச்? I'm sorry. என்னடா இவன் சம்பந்தமே இல்லாம ஏதோ பேசிட்டு இருக்கானேன்னு தோணுதா? யாரோ ஒருத்தரை பத்தி குத்து மதிப்பா இந்த மாதிரி புகார் எல்லாம் பேசுற ஆள் நான் இல்ல. இந்த மேடையில இந்த நேரத்துல இத நான் சொல்றேன்னா அதுக்கு என்ன ரீசன் இருக்கும்னு தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இவ்வளவு நேரம் நான் சொன்னது எல்லாமே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தரை பத்தி தான். அவர்தான் மிஸ்டர் சந்தோஷ். சந்தோஷா நண்பர் லட்சுமி நாராயணன் சொன்னார், இப்ப அவங்க அம்மா சார்பா அவர் கொடுக்க போற அவார்ட் கூட சந்தோஷ்க்கு தான் போக போகுது. எனக்கு என்னன்னா, ஒரு நல்ல தாயோட ஞாபகார்த்தமா கொடுக்கிற இந்த அவார்டு தன்னோட தாயை தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிட்டு கும்பிடுற ஒருத்தனுக்கு கொடுத்திருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி மிஸ்டர் சந்தோஷ் அப்படி இல்லை. எப்படி சொல்றாரு? நம்பவே முடியலையா? நம்பவே முடியல. இவ்வளவு மோசமான ஆளா இவன்? உண்மையாதான் இருக்குமோ? நல்ல மாதிரி நடிச்சிருக்கான் பாரு. நானும் நினைச்சு பயந்துட்டேன். கூட பார்க்க முடியலையே. என்ன சொல்றீங்க ஹரி? ஐ எம் சாரி லக்ஷ்மி. எனக்கு என்னமோ இதை சொல்லணும்னு தோணுச்சு. யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். எஸ்பெஷலி மை டியர் சந்தோஷ். ஏன்னா சந்தோஷ் எனக்கு நல்லா தெரியும், அவங்க அம்மாவையும் நல்லா தெரியும். அதுக்கும் மேல அவர் அவங்க அம்மா விஷயத்துல எப்படி நடந்துக்கிறாருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். மிஸ்டர் லட்சுமி நாராயணன், நீங்க வேணா இந்த அவார்டை சந்தோஷ்க்கு கொடுங்களேன். பிகாஸ் என் கையால கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஐம் சாரி. மிஸ்டர் சந்தோஷ், சந்தோஷ், என்னாச்சு குட்டி? ஐயோ, எனக்கு ஒண்ணு ஆகலமா. நீ சொல்லுமா, உனக்கு என்ன வேணும்? கிச்சன்ல ஏசி போட்டு தட்டுமா? தினமும் சூட்ல நின்னு உன் முகமே வாடி போச்சுமா. எனக்கு ஒண்ணும் வேண்டாண்டா. ஆமா, நீ திருப்பதி போகணும்னு சொன்னல, டிக்கெட் ஏற்பாடு பண்ணி தரவா இப்பவே? நீ பேசுறது என்னமோ மாதிரி இருக்கு. அப்படி பேசாத குட்டி, என்னால தாங்க முடியாது. அப்புறம் நான் அழுதுருவேன் சொல்லிட்டு. ஐயோ, அம்மாவை அழ வச்ச பாவியா நான் ஆக கூடாதுமா. நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேம்மா, ஒரு விஷயம் மட்டும் சொல்லுமா. நான் உன்னை சரியா கவனிச்சுக்கிறேன்னா, உன்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிறேன்னா? குட்டி, என்னடா ஆச்சு உனக்கு? நீ என்ன நல்ல தானடா கவனிச்சுக்கிற. ஒரு குறையும் இல்லாம நான் சந்தோஷமா தானடா இருக்கேன். ஒருவேளை
நீயா ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்காம நானா பவித்ராவை லவ் பண்ணி கட்டிக்கிட்டது உனக்கு வருத்தமா இருக்காமா? சொல்லுமா. உன்கிட்ட காட்டி நீ சம்மதிச்சுதானமா நான் அவளை கல்யாணம் பண்ண. அதுல ஏதாவது வருத்தம் இருக்காமா? குட்டி, ஏன்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உன் சந்தோஷம் தானடா எனக்கு பெருசு. பவி ரொம்ப நல்ல பொண்ணுடா. நான் மனப்பூர்வமா சம்மதிச்சுதானே உன் கல்யாணம் நடந்துச்சு. ஏன்டா இப்படி எல்லாம் கேக்குற? உன்னை இந்த வீட்டுல நான் வேலைக்காரி மாதிரி நடத்துறேன்னாமா தெரியுமா? ஏய், என்னடா உளர்ற? யாரு என்னடா உன்ன சொன்னது? அப்பா, பாயிண்ட புடிச்சிட்டீங்க. இது பாயிண்டா? இல்ல, கரெக்டா விஷயத்தை புடிச்சிட்டீங்கன்னு சொன்னேன். மா, நீ சொல்லுமா. நீ எந்த வேலையுமே இங்க செய்யாம 3 வேளையும் வீட்டுல தண்ட சோறு சாப்பிட்டுட்டு இருக்க. அதனால உன்னை முதியோர் இல்லத்துல சேர்த்து விடணும்னு நினைக்கிறோம்னாமா? சொல்லுமா. குட்டி, இப்படி எல்லாம் நினைச்சு கூட பாக்குறதுக்கு உனக்கு தோணாதுடா. நீ ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உன்னை யாருடா குறை சொல்ல முடியும்? சொன்னாங்களேமா, சொன்னாங்களே. இன்னைக்கு ஆபீஸ்ல எல்லாரும் எதிரில வச்சுக்கிட்டு நான் இப்ப சொன்னதை சொல்லாதது எல்லாத்தையுமே சொன்னாங்களேமா. டேய், என்னடா சொல்ற? இன்னைக்கு உன் ஆபீஸ்ல புது எம்டி பதவி ஏத்துக்க போறாரு. ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு தானடா சொல்லிட்டு போனேன். ஆமா தாத்தா, பிரமாதமான ஃபங்க்ஷன். மேடையில வச்சு ஆபீஸ்ல இருக்க அத்தனை பேரும் என்ன காரி துப்பாத குறைதான். அவமானப்பட்டு கூனி குறுகி நின்னேன் தாத்தா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடா. இன்னைக்கு ஆபீஸ்ல இந்த வருஷத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டை எனக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதுவும் யாரு? எங்க புது எம்டி. சந்தோஷமா அவார்டு வாங்க மேடைக்கு போன என் மேல சாணியை கரைச்சு ஊத்துற மாதிரி பேசிட்டாரு ஒருத்தர். அச்சச்சோ, என்னடா சொல்ற குட்டி? ஏண்டா, அதை கேட்டு சும்மா வாடா வந்த? அவனை புடிச்சு 4 சாத்து சாத்த வேண்டியதானடா. யாரா அவன்? நாக்கு மேல பல்ல போட்டு என் பேரனை பத்தி பேசுறவன். சொல்லுடா, யார் அப்படி பேசினது? வேற யாரு தாத்தா? அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், வேர்ல்ட் ஃபேமஸ் செஃப் ஹரிகிருஷ்ணன் தான். என்ன சார், பாட்டெல்லாம் பலமா இருக்கு. அப்படியா தெரியுது? பின்ன ஃபங்க்ஷன் செம்ம கிராண்டா இருந்திருக்கும் போலயே. இல்லனா சார் இவ்வளவு உற்சாகமா இருக்க வாய்ப்பே இல்லையே. ஆமா மேடி, ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா நடந்துச்சு. அதை விட தனிப்பட்ட முறையில எனக்கு பெரிய சாட்டிஸ்பாக்சன். ஓ, யாரையாச்சும் நீங்க இன்வைட் பண்ணிருக்கீங்களா? அப்படின்னா? இல்ல, டேபிள்லாம் ரெடி பண்றீங்களே, யாராச்சும் வர போறாங்களான்னு கேட்டேன். என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? சொல்லி வாய மூடல. லட்சுமி மேடம் வந்துட்டாங்க பாத்தியா? வாங்க மேடம், வந்து உட்காருங்க. மேடி, குடிக்க ஏதாவது? ஓகே சார். எனக்கு ஒண்ணு வேண்டாம் சார். நான் ஒண்ணு சாப்பிடறதுக்கு வரல. மேடி, நீ உள்ள போ. ஓகே சார். சொல்லுங்க மேடம். ஏன் சார் இப்படி பண்ணீங்க? உங்க மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன் தெரியுமா? ஆனா நீங்க குட்டியோட ஆபீஸ்ல, அவங்க ஆபீஸ் நடத்துற ஃபங்க்ஷன்ல எதுக்காக சார் எல்லாரும் எதிர்க்கவும் அவனை அவமானப்படுத்துனீங்க? அப்புறம் என்னோட குட்டி எவ்வளவு வருத்தப்பட்டான் தெரியுமா? அவன் கண் கலங்கி அவனை நான் பார்த்ததே இல்ல. முதல் தடவை அவன் அழறத நான் பாக்குறேன். பெத்த வயிறு தாங்குமா சார்? சந்தோஷ் அழுதாரா? இன்னும் கூடவா உங்களுக்கு புரியல? எதுக்கு சார் அவனை அவ்வளவு பேர் எதிரில அவமானப்படுத்தி பேசுனீங்க? அதுவும் புதுசா ஒரு எம்டி வந்திருக்கும் போது அவர் எதிரில அவனை அப்படி பேச போக அவருக்கு பிடிக்காம அந்த அவார்டு அவனுக்கு கொடுக்காம போயிட்டாங்களே சார். எனக்கு புரியலங்க. நான் செஞ்ச தப்புதான். ஆனா செஞ்ச தப்பை நீங்க ஒத்துக்கிறதுனால உங்க தப்பை நியாயப்படுத்த முடியாது சார்.
வாங்க சார். குட்டி 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 சார் உன்னை பார்க்க தான் வந்திருக்காரு. அம்மா, நான் யாரையும் வர சொல்லல. ஏண்டா உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியே வராதா? திரும்ப திரும்ப இங்க எதுக்கு வந்து நிக்கிற நீ? அதான் உனக்கு எங்களுக்கும் செட் ஆக மாட்டேங்குது இல்ல? திரும்ப திரும்ப வந்து ஒட்டு போட்டு உறவை வளர்க்கலாம்னு நினைக்கிறியா? போய் தொலையா. அப்பா தாத்தா அப்பா வேணாம் தாத்தா, அவரை ஒண்ணுமே சொல்லிடாதீங்க. சொன்னா அம்மாக்கு கோபம் வரும். என்னடா பேசுற? மேடம் ஒரு நிமிஷம், நான் பேசுறேன். நீங்க என்னங்க என்கிட்ட பேசணும்? உங்களுக்கு எனக்கு ஏதாவது இருக்கா? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டா செஞ்சிட்டீங்கல்ல, அவ்வளவுதான். இடத்த காலி பண்ணுங்க. என்ன மன்னிச்சிடுங்க சந்தோஷ். உங்க ஆபீஸ் மீட்டிங்ல உங்களை அப்படி பேசினது உங்களை எவ்வளவு பாதிச்சிருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏய், நியாயஸ்த மாதிரி தண்ணிலை விளக்கம் கொடுக்கறதெல்லாம் இங்க வச்சுக்காத. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் பேரனை பத்தி அவன் ஆபீஸ்லயே தப்பு தப்பா பேசியிருப்பேன். அது மீட்டிங்ல வச்சு மைக்க புடிச்சு பேசியிருக்கேன். மனுஷனாடா நீ? உனக்கு என்னடா தெரியும் பேரனை பத்தி? அந்த கம்பெனிக்காக மாடா உழைச்சிருக்கான் அவன். இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் அவனுக்கு ஒரு பெருமை, ஒரு கௌரவம், ஒரு விருது அப்படி இப்படின்னு ஒண்ணு கிடைக்க இருந்துச்சு. அதையும் கெடுத்து நாசம் பண்ணிட்டிய. உன்னை பார்க்கவே பிடிக்கல. எங்கேயாவது போய் தொலைடா. திரும்ப. சந்தோஷ் எங்க கிளம்பிட்டு இருக்க இப்போ? என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன். ஒரு 2 நாள் அங்கேயே இருந்துட்டு வரேன். இப்ப திடீர்னு அங்க கிளம்பி போறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? கூட பேக் கூட ஒண்ணு வேண்டாம். விடு பவி, சொன்னா புரியாதா? இந்த வீட்ல இருக்க எனக்கு ஒரே ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு. நான் 2 நாள் தங்கிட்டு வரேன். என்ன போக விடு. தள்ளு. சந்தோஷ் நில்லு, சொல்றத கேளு. சந்தோஷ் சந்தோஷ் நில்லுடா. சொல்ல போயிட்டே இருக்க. ஏய், சொன்னா புரியாதா உனக்கு? எனக்கு இங்க இருக்கவே இரிட்டேட்டிங்கா இருக்கு. அப்படி என்னடா உனக்கு இரிட்டேஷன் ஆகுதுங்க? யாரும் நீங்க என்ன பண்ணா? ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறானா? ஃப்ரெண்ட் வீட்டுக்கு எத்தனை நாள் இப்படி ஓடி போறேன்னு நானும் பாக்குறேன். இந்த வீட்ல நான் இருந்தேன்னா ரொம்ப அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் ஆகுது. எனக்கு நிம்மதியே இல்ல. இந்த வீட்ல எனக்கான ஸ்பேஸே இல்ல. கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்ச மாதிரி இருக்கு. என்ன ஒரு 2 நாள், 2 நாள் தனியா நிம்மதியா இருக்க விட. டேய் சந்தோஷ், இதுக்கு பேர் தான்டா எஸ்கேபிசம். ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண தெரியாம ஓடி ஒளியறது தான் நிம்மதின்னு நீ நினைச்சனா, காலம் ஃபுல்லா ஓடி ஒளிஞ்சிட்டே இருக்க வேண்டியதுதான். முதல்ல பிரச்சனைய ஃபேஸ் பண்ண கத்துக்க. எதுவா இருந்தாலும் வீட்ல இருக்கிறவங்க கிட்ட மனசு விட்டு பேசு. உன் அட்வைஸ் எல்லாம் கேக்குற மனநிலையில நான் இல்ல. நான் கிளம்புறேன். முடியாது சந்தோஷ், நான் உன்னை விட மாட்டேன். நீ ரொம்ப பண்ற பவித்ரா. அப்படிதான் பண்ணுவேன். இப்படி எதுக்கு எடுத்தாலும் ஓடி ஒளியறவன் என்ன எதுக்கு கல்யாணம் பண்ண? குடும்பம்னா 4 விஷயம் இருக்கதான் செய்யும். நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நடக்குமா? எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். சும்மா இப்படி பேக் தூக்கிட்டு டூர் கிளம்புனா குடும்பம் நடத்த முடியாது. என்ன ரொம்ப இன்சல்ட் படுத்துற பவி நீ. என் வேதனை உனக்கு புரியாது. அத அனுபவிச்சாதான் தெரியும். சொந்த வீட்ல இருக்க முடியாத அவஸ்தை எனக்கு. நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை போக விட மாட்டேன் சந்தோஷ். நீ எங்கேயும் போக கூடாது. இப்ப நீ உள்ள போறியா இல்லையா? எல்லாம் என் தலையெழுத்து. நிம்மதியா வீட்ல தான் இருக்க முடியலன்னா வெளியே கூட போக விட மாட்டேங்கிறேன். இந்த வீட்ல வந்து பிறந்தேன் பாரு. அதுக்கு நான் அனுபவிச்சுதான் ஆகணும். வாங்க வாங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்த மாதிரி வந்திருக்கேன். லட்சுமி வரலையா? அவங்க வரமாட்டாங்க. ஏன், என்னாச்சு? லக்ஷ்மிக்கு நல்லா ஜுரம், எழுந்திருக்க முடியாம படுத்து படிக்கையா இருக்காங்க. சிவசிவா, என்ன இப்படி ஆயிடுத்து?
நாளைக்கு வேற பிரதோஷம், அதுக்கு நெய்வேதிய லட்சுமி பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாலே. நானும் அவளை நம்பி பத்தவாட்ட வேணான்னு சொல்லிட்டேனே. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. நீங்க எதுவும் பயப்படாதீங்க. லக்ஷ்மி கண்டிப்பா சொன்ன மாதிரி நாளைக்கு பிரசாதம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. ஆமா ஆமா, லட்சுமிமா சொன்ன சொல் தவற மாட்டாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கொடுங்க. யார் பேர் கர்ச்சனா? சாமி பேர் கர்ச்சனா. சரிமா. ஷேமஸ் தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம். ஏன் பிரதிபா இப்படி சொன்ன? லக்ஷ்மி இப்ப இருக்க கண்டிஷன்ல நாளைக்கு அவளால பிரசாதம் கொண்டு வர முடியுமா? முடியாது தானே? அதான் எனக்கு வேணும். யூ see, எப்ப பாரு இந்த மாதிரி கோவில் ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி விசேஷங்கள் எல்லாம் லக்ஷ்மி தான் ஏதாவது பண்ணி நல்ல பேர் எடுத்துருவாங்க. இந்த வாட்டி நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிட்டேன். என்ன சொல்ற பிரதிபா? எனக்கு ஒண்ணும் புரியல. நாளைக்கு பிரதோஷ பூஜை இல்லையா? தேவையான பிரசாதத்தை செஞ்சு கண்டிப்பா லக்ஷ்மியால கொண்டு வரவே முடியாது. அவ வருவான்னு எதிர்பார்த்து ஐயரே ரொம்ப கடுப்பாயிடுவாரு. அந்த நேரத்துல நான் பிரசாதத்தோட என்ட்ரி கொடுத்தா கிரெடிட்ஸ் எல்லாம் எனக்கு, டெபிட்ஸ் எல்லாம் அந்த லக்ஷ்மிக்கு. வாட்? ஹவ் இஸ் மை ஐடியா? నీ ఐడియా చాలా బాగుంది. అడిపొళి ఆയിരിക്കും. థ్యాంక్ యూ చేచి. మనోరంజితా బల సిద్ధిరస్తు, సకల ఐశ్వర్య అభివృద్ధిరస్తు. இந்தாங்க. ஐயரே, சொல்லுங்க. நீங்க ஒண்ணும் வரி பண்ணிக்காதீங்க. லக்ஷ்மி கண்டிப்பா நாளைக்கு பிரசாதத்தோட வருவாங்க. ரொம்ப சந்தோஷம். ஷூர். செம்ம ஐடியா இல்ல? பிரதிபா நல்ல ஐடியா தான் கொடுத்தால. ஹே, லுக் தேர். ஹரி சார். ஹே. வாங்க வாங்க வாங்க. ஹாய் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். சார், யார தேடுறீங்க? அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க, சும்மாதான். ஆமா, நீங்க 3 பேர் மட்டும் என்ன புதுசா கோயிலுக்கு? சார், என்ன நாங்களே கோயிலுக்கு வரக்கூடாதா என்ன? ஐயோ, சும்மா விளையாடுக்க சொன்னீங்க. அப்படியெல்லாம் இல்ல. வழக்கமா வர்றவங்க வரல, நாங்க புதுசா வந்திருக்கோம் அதானே? யார சொல்றீங்க? లక్ష్మి దా సార్. ఆవిడికి ఎక్కువ జ్వరం. నిల్లుడా. என்ன ஃபாலோவா பண்ற? படி ஏற விட்டு உன் பாடி வெயிட்ட குறைக்கிறேனா இல்லையான்னு பாரு. ஐயோ, அப்பா. ஏட்டா, ஐயோ ஐயோ, இன்னும் 8வது மாடிக்கு வர போகணுமா? வரேன். வணக்கம் மேடம். யாரு? ஃபுட் டெலிவரி மேடம். சாப்பாடா? நான் ஆர்டர் பண்ணலையே. பக்கத்துல யாராவது இருக்கும். லட்சுமி நீங்க தானே?
ஆமா, ஆனா நான் ஆர்டர் பண்ணலையே. பேரு, டோர் நம்பரு, ஃப்ளோர் நம்பரு எல்லாம் சரியா இருக்குங்க. வீட்ல வேற யாராவது ஆர்டர் பண்ணிருப்பாங்க, வாங்கிக்கோங்க. இருக்காதே. என்ன ஆர்டர் பண்ணிருக்காங்க? கண்டந்திப்பிலி ரசங்க. கண்டந்திப்பிலி ரசமா? வீட்ல யாருக்காவது ஜுரமா மேடம்? ஏன் கேக்குறீங்க? இல்ல, கண்டந்திப்பிலி ரசம் ஆர்டர் பண்ணிருக்காங்களே, அது உடனே சாப்பிட்டா ஜுரம் சரியாயிடும், அதான் கேக்குறேன். எனக்கு தான் ஜுரம். என்னோட மருமக தான் ஆர்டர் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். கொடுங்க. சரி வாங்க. மேடம், வெறும் ஜுரம் தானா இல்ல கை கால்லாம் வலிக்குதா? ஹலோ, நீங்க என்ன டாக்டரா? டெலிவரி கொடுக்க தானே வந்தீங்க. உங்க வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போங்க. கிளம்புங்க. மேடம். என்னங்க? மேடம், சூடான சாதத்துல போட்டு சாப்பிடுங்க மேடம். சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நல்லா வேர்த்துரும். தலையில நீர் கோத்து இருந்தா கூட இறங்கிடும் மேடம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். போங்க சார். மேடம் 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 மேடம். என்ன சார்? கொஞ்சம் தண்ணி குடுக்குறீங்களா? தாகமா இருக்கு. அத்தை, நான் தான் ஆபீஸ்ல பெர்மிஷன் போட்டு வந்து சமைச்சு தரேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள ஏன் நீங்களே அவசரப்பட்டு ரசம் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? நான் ரசம் வச்சேனா? விளையாடாத பவி. நீ தானே ஆர்டர் பண்ண. இப்பதான் டெலிவரி பாய் கொடுத்துட்டு போனான். இல்ல அத்தை, நான் ஆர்டர் பண்ணலையே. பொய் சொல்லாத பவி. நிஜமா அத்தை, நான் ஆர்டர் பண்ணல. வேற யாரு ஆர்டர் பண்ணிருப்பாங்க? குட்டிதான். குட்டிதான். என் குட்டிதான் ஆர்டர் பண்ணிருப்பான். ஐயோ அத்தை, என்ன ஆச்சு? ஏன் கண் கலங்குறீங்க? ரொம்ப காரமா இருக்கா? தண்ணி எடுத்துட்டு வரட்டா? இல்ல பவி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட குட்டி எனக்காக ரசத்தை ஆர்டர் பண்ணிருக்கான். சந்தோஷா? ஆமா பவி, என்னோட குட்டிக்கு என் மேல பாசம் இருக்கு. எல்லாரும் முன்னாடியும் கண்டுக்காம போறவன் மனசு கேட்காம ரசத்தை ஆர்டர் பண்ணிருக்கான் பாத்தியா? அதான் என்னோட குட்டி. அவனுக்கு சின்ன வயசுல ஜுரம் வரும்போது நான் கண்ணந்திப்பிலி ரசம் தான் வச்சு அவனுக்கு கொடுப்பேன். பாத்தியா, மறக்காம ஞாபகம் வச்சு தேடி கண்டுபிடிச்சு எனக்காக தான் இத ஆர்டர் பண்ணிருக்கான். பாத்தியா? அத்தை, எமோஷனல் ஆகாதீங்க அத்தை. ஏற்கனவே உங்களுக்கு ஜுரம், இன்னும் அதிகமாயிட போகுது. அப்புறம் இனிமே எனக்கு எதுவும் ஆகாது. இந்த ஜுரம்லாம் பஞ்சு மாதிரி பறந்து போயிடும் பாரு. சரி அத்தை, சாப்பிடுங்க. எல்லாமே சாப்பிட போறேன். இது பாரு, என்னோட குட்டி ஆர்டர் பண்ணிருக்கான், சும்மா கிடையாது. ஒரு சோறு கூட விடாம எல்லாமே சாப்பிட போறேன். ஆமா. ஹலோ லக்ஷ்மி மேடம், நான் மேடி பேசுறேன். ஓ, மேடியா? சொல்லுங்க, என்ன விஷயம்? எதுக்கு கால் பண்ணிருக்கீங்க? அதுவா மேடம்? ஒண்ணுமில்ல மேடம், பருத்தி பால் எப்படி பண்றதுன்னு தெரியல, அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு. பருத்தி பாலா? என்ன மேடி நீங்க எவ்வளோ பெரிய சமையல் கலைஞர் ஹரி சார் கிட்ட இருந்துகிட்டு என்கிட்ட கேக்குறீங்க? நீங்க ஹரி சார் கிட்டயே கேட்கலாமே. மேடம், கேட்க சொன்னதே அவர்தான் மேடம். என்னது? ஒண்ணுல மேடம், ஒண்ணுல. ஹரி சார் கேக் செய்யறதுல பிஸியா இருக்காரு. எதை கேட்டாலும் திட்டுறாரு. இப்பெல்லாம் கொட்ட வர செய்யறாரு. வர வர சரியே இல்ல மேடம். திட்டுறாரா? எதுக்கு திட்டணும்?
டவுட் கேட்டா திட்டுவாரா? அப்படி என்ன கோவம் அவருக்கு? நல்லா கேளுங்க மேடம், நல்லா கேளுங்க. ரொம்ப திமிராயிடுச்சு மேடம். ஏதோ கொஞ்சம் நல்லா சமைக்கிறாருன்னா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காரு மேடம். கொன்னுடுவே உன்னை. இது பாருங்க மாடி, அப்படிலாம் ஹரி சார பத்தி தப்பா பேசக்கூடாது. சமையல்னா எவ்வளவு பெரிய கலை தெரியுமா? அதெல்லாம் எல்லாருக்கும் வசப்படாது. எவ்வளவு அர்ப்பணிப்பு வேணும் தெரியுமா? ஹரி சார் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு உழைச்சிருப்பாரு. அவர் ஒரு குரு. தப்பு தப்பா அவரை பத்தி பேசாதீங்க. ஆமா, இதுக்குதான் போன் பண்ண சொன்னீங்களா? மேடி, மேடி லைன்ல இருக்கீங்களா? மேடம் இங்கதான் மேடம், இங்கதான் மேடம், இங்கேதான் இருக்கேன். அப்புறம் மேடம், உங்களுக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு? காலையில இருந்து நல்ல ஜுரம். ஆனா இப்ப பரவாயில்ல, சரியாயிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா, மத்தியானம் கண்டந்திப்பிளி ரசம் சாப்பிட்டேன். அதுல ஜுரம் சரியாயிடுச்சு. என்னது கண்டந்திப்பிளி ரசமா? ஆமா மேடி. ரசம் நீங்க வச்சீங்களா மேடம்? இல்ல, ஒரு டெலிவரி பாய் எடுத்துட்டு வந்தான். சரி மேடி, அந்த பருத்தி பால் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரேன், எழுதிக்கிறீங்களா? மேடம் நான் உங்களை அப்புறமா கூப்பிடுறேன். இங்க ஒரு பருத்தி குடோனே சிக்கி இருக்கு, அது என்னன்னு முதல்ல கரெக்ட் பண்ணிட்டு வரேன். ஓகே மேடம், பாய். நீங்க இந்த மாதிரி இக்கட்ல மாட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இன்னைக்கு பிரசாதத்தை நானே பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுவும் சக்கரை பொங்கல். தரங்க தெரிஸ்தானம். சக்கரை பொங்கல் நெய்ய மணக்க மணக்க சூப்பரா இருக்கு. ஏமா, பகவானுக்கு படைக்கிற நைவேத்தியத்தை பார்த்து இப்படி சப்பு கொட்டுறீங்களே, இது நன்னாவா இருக்கு? அவங்கள விடுங்க. நீங்க இந்த நைவேத்தியத்தை சுவாமிக்கு படைச்சு பூஜை ஆரம்பிங்க. தப்பா நினைச்சுக்காதம்மா. பகவான் நைவேத்தியத்தை சமைக்கிறதுக்கு ஒரு பக்தி ஸ்ரத்த வேணும். லக்ஷ்மி அம்மா ரொம்ப பக்தி ஸ்ரத்தையா சுத்த பத்தமா நைவேத்தியத்தை பண்ணி கொண்டு வருவா. என்ன சொல்ல வரீங்க நீங்க? அப்போ நான் சுத்த பத்தம் இல்லாம பக்தி இல்லாம பிரசாதத்தை செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லலம்மா. நீங்க சுத்தமா சமைச்சாலும் உங்க கூட இருக்கிறவளை பாக்கும்போது எனக்கு நம்பிக்கை வரல. அதனால நான் கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து பாக்குறேன். லக்ஷ்மி அம்மா நிச்சயம் வருவான்னு என் உள்மனசு சொல்லுது. சுவாமி, அத நான் சொன்னேன்ல, லக்ஷ்மிக்கு ஜுரம், கண்டிப்பா வரமாட்டாங்க. லக்ஷ்மி மேடம் கண்டிப்பா வருவாங்க. ஹரி சார், உங்களுக்கு எப்படி? வருவாங்க. லக்ஷ்மி மேடம் கண்டிப்பா வருவாங்க. அதுவும் பூஜைக்கு பிரசாதம் கொண்டு வரேன்னு சொல்லிருக்காங்க. எப்படி வராம போவாங்க? ஐயோ ஹரி சார், நீங்க மறந்துட்டீங்களா? நேத்துக்கு தான் நாங்க கோவில்ல வச்சு உங்களை மீட் பண்ணும்போது சொன்னமே, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களால எழுந்து நிக்க கூட முடியலன்னு. அப்புறம் எப்படி சார் பிரசாதம் கொண்டு வருவாங்க? நோ சான்ஸ் சார். அது எப்படி நீங்க இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அவங்களுக்கு ஜுரம் சரியா இருக்கலாம்ல? சார், சரியா இருந்தா இந்நேரத்துக்கு பிரசாதம் கொண்டு வந்திருக்கணுமா இல்லையா? பிரசாதம் பண்ண கொஞ்சம் முன்ன பின்ன டைமா இருக்கலாம். ஆனா கண்டிப்பா வருவாங்க. இல்ல சார், கண்டிப்பா வர மாட்டாங்க. எனக்கு வருவாங்கன்னு தோணுது. ஏன்னா இந்த மாதிரி கோயில் காரியங்கள்லாம் அவங்க ஆத்மார்த்தமா செஞ்சு பழக்கம். எந்த சூழ்நிலையிலையும் மிஸ் பண்ணாம கண்டிப்பா வந்துருவாங்க. நானும் அதத்தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இவா 3 பேருமே லட்சுமி அம்மா வரமாட்டான்னு கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்ணாத குறையா சொல்லிட்டு இருக்கா. இல்ல ஹரி சார், நீங்க 2 பேரும் வேணா பாருங்க. கண்டிப்பா இன்னைக்கு லக்ஷ்மி வரவே மாட்டாங்க. சோ ஃபைனலி நான் செஞ்ச சக்கரை பொங்கலை தான் சாமிக்கு நைவேத்தியமா வச்சு பூஜை பண்ண போறாங்க. சாமி வந்துட்டேன். பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். பகவானே, சாமி சாமி பிரசாதம் வாங்கோ. கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. நீங்க நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணுங்க. சரிம்மா. ஆஹா,
என்ன ஒரு நிமித்தம் உங்க பிரசாதம் வரணுங்கிறதுக்காக தான் பகவான் பவரை கட் பண்ணி தடுத்திருக்கார். உங்களை எங்களுக்கு மட்டும் இல்லம்மா, எம்பெருமான் சிவனுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க நன்னா இருக்கணும். வாங்க ஹரி சார். சார் இல்ல? உள்ள இருக்காங்க. நீங்க? ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரோம். சொல்லுங்க சார். சாரி சார், உங்களை பத்தியும் உங்க கிச்சனை பத்தியும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா பாருங்க, உங்க கிச்சன்ல சுகாதாரம் இல்லாத கெட்டுப்போன பொருளை பயன்படுத்துறீங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார். எங்க கிச்சன் மேலேயா? ஆமா சார், எங்களுக்கும் தெரியும் அது பொய்யான குற்றச்சாட்டுன்னு. இருந்தாலும் ஃபார்மாலிட்டிக்கு செக் பண்ணிடுறோம் சார். நீங்க கொஞ்சம் நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க. சரி சார், நீங்க செக் பண்ணுங்க. ம். சார், யார் சார்? செக்கிங் வந்திருக்கோம். சார், என்ன சார் இதெல்லாம்? விடு மேடம், அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும். நாம எதுக்கு தடுக்கணும்? என்ன பண்றீங்க நீங்க? என்னது இது? நெய் சார். என்ன நெய் இது? அந்த பாட்டில் எடுங்க. இது எக்ஸ்பைரி ஆன நெய்யாச்சே. இல்ல சார், புது ஸ்டாக் சார். நேத்து தான் சப்ளை வந்தது. அப்படியா? அந்த பாக்ஸை செக் பண்ணுங்க. பாத்தீங்களா? எக்ஸ்பைரி டேட்ல பாக்குறது இல்லையா? எல்லாமே எக்ஸ்பைரி ஆனது சார். ஒண்ணு பண்ணுங்க, அந்த பாக்ஸை நீங்க எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க, நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு என் கூட வாங்க. அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. என்ன சார் இது? மொத்தமா எக்ஸ்பைரி ஆனது. இந்த ப்ராடக்ட் நீங்க சமையலுக்கு யூஸ் பண்ணிருக்கீங்க. சார், என்ன சார் சொல்றீங்க? எக்ஸ்பைரி ஆனது? சார், சத்தியமா எக்ஸ்பைரி ஆனது எதையும் நான் சமையலுக்கு பயன்படுத்த மாட்டேன் சார். இது வெறும் ஹோட்டல் இல்ல சார். எனக்கு எல்லாமே இதா சார். இந்த கதையெல்லாம் வேற யாருக்கிட்டயாவது சொல்லுங்க, நான் நம்ப தயாரா இல்ல. ரூல்ஸ் படி நான் உங்க ஹோட்டலை சீஸ் பண்ணி சீல் வைக்க தான் போறேன். தரமற்ற காலாவதியான பொருட்களை பயன்படுத்தியதற்காக ஹரிஷ் கிச்சனுக்கு சீல் வைத்துள்ளனர். ஹரிஷ் கிச்சன் மீது மக்கள் மாபெரும் நம்பிக்கை வைத்திருந்தனர். அந்த நம்பிக்கையை சிதைக்கும்படியான சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. தரமற்ற காலாவதியான உணவுப் பொருட்களை பயன்படுத்தியதற்காக பிரபல ஹரிஷ் கிச்சன் இன்று சீல் இப்பதான கோயில்ல பார்த்தோம். சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா பேசிட்டு இருந்தாரு. இப்போ இப்படி ஆயிடுச்சு. ஹரிகிருஷ்ணன், மிகவும் பிரபலமான ஹரிகிருஷ்ணன் அவர்களின் ஹோட்டலில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது மக்களிடையில் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. சொல்லுங்க சார், எதுக்காக கெட்டுப்போன பொருளை பயன்படுத்துனீங்க? இவ்வளவு பெரிய செஃப்பா இருந்துட்டு நீங்க இப்படி எல்லாம் செய்யலாமா சார்? இப்போ உங்க கிச்சனுக்கு சீல் வச்சுட்டாங்க, அடுத்து என்ன பண்ண போறீங்க? கடவுள்னு ஒருத்தன் இருக்கான்ல, போட்ட ஆட்டத்துக்கு வச்சான் பாரு ஆப்பு. கர்மா கரெக்டா வேலை செய்யுது. தப்பா பேசாத சந்தோஷ். யாரு தப்பா பேசுறாங்க? உங்க ஹரி சார் தான் தப்பு பண்ணிருக்காரு பாரு. கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திருட்டு மொழி முழிக்கிறாரு பாரு. ஹரிகிருஷ்ணன், மிகவும் பிரபலமான ஹரிகிருஷ்ணன் அவர்களின் ஹோட்டலில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது மக்களிடையில் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இந்த மாதிரி கெட்டுப்போன பொருளால சமைச்சு எப்படி டேஸ்டியான ஃபுட்டை கொடுக்க முடிஞ்சது உங்களால? மக்கள் உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. இல்ல, ஹரி சார் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. சொல்லுங்க சார், பதில் சொல்லுங்க. ப்ளீஸ்
4 பேருக்கு வயிறார சாப்பாடு போடுற பாக்கியம் எல்லாருக்கும் அமையாதுங்க. அதெல்லாம் புண்ணியம் செஞ்சவங்களுக்கு தான் கிடைக்கும். எனக்கு அந்த பாக்கியத்தை கடவுள் கொடுத்திருக்கான். அதனால நான் அதை கடவுளுக்கு செய்யற சேவையா பக்தி ஸ்ரத்தையா செய்யணும்னு எங்க அம்மா சொல்லி கேட்டு வளர்ந்தவன். என்ன போய் இப்படி சைக்கோவா சந்தோஷ் நீ? ஒருத்தரோட வீழ்ச்சிய போய் இப்படி ரசிச்சிட்டு இருக்க? எவ்வளவு நேரம் தான் இந்த நியூஸே கேப்ப? ஆஃப் பண்ணு. முடியாது, நான் பாப்பேன். நான் இத பார்த்து ரசிக்க தான் செய்வேன். இப்படித்தானே நானும் அசிங்கப்பட்டேன். எல்லாரும் முன்னாடி அவார்ட் ஃபங்க்ஷன்ல எப்படி அசிங்கப்படுத்தினா இந்த ஆளு. இப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து உள்ள அசிங்கப்படுற. அப்படித்தான்டா வரணும் உனக்கு. இதுக்கு மேலேயே அசிங்கப்படணும்டா. சந்தோஷ், அதுக்குதான் அன்னைக்கு அவர் வந்துட்டு சாரி கேட்டாருல்ல. சாரி கேட்டா எல்லாம் சரியா போச்சா? நீ என்ன சொன்னாலும் சரி, நான் டிவி ஆஃப் பண்ண மாட்டேன், இத பாப்பேன். ஹரிஷ் கிச்சனை சீல் வைக்கிறத பாக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எனக்கு. ரொம்ப தப்பா இருக்கு சந்தோஷ். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் எனக்கு சுத்தமா சரியா படல. பரவாயில்ல போ. எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறவங்க கிட்ட அப்படி என்ன பதில நீங்க எல்லாம் எதிர்பார்க்கறீங்க?